என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கணுங்கிறாங்க, நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் தான் அதுக்கு நம்ம பிரைமரி கீயை செட் பண்ண முடியும். அப்போ அதே டேபிள் பாருங்கள், கிரியேட் டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் நேம் என்னது ஸ்டூடெண்ட்டு, அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல். அப்போ தாராளமாக இதுக்கு என்ன பண்ணலாம், பிரைமரி கீயை நம்ம செட் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ பிரைமரி கீ பாருங்கள், 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குங்க, இங்கேயும் மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நாட் நல், இன்னொன்று வந்து பிரைமரி கீ. அப்போ லாஸ்ட்டாக அதை எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம், கமாங்கிற ஃபீல்டு இது வந்து வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ செப்பரேட்டரை வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கோம். நேமு, கேரக்டர், நாட் நல்ல அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். சரியா? இந்த above example admin number field has been set as primary key. ஓகேவா? therefore will help us to uniquely identify a record. It also said not null, therefore this field value cannot be empty. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் அட்மிஷன் நம்பருங்கிற ஒரு ஃபீல்டில் காலத்துக்குள்ளே எல்லாமே என்ன இருக்கும், வேல்யூஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும், வேல்யூஸ் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமை விட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பாருங்கள். த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் யூஸ்ட் டு அசைன் ஒரு ஃபீல்டுக்கு டிஃபால்ட்டாக அதுவே வேல்யூ கொடுத்துக்கும். when no value is given for the specified field having default constraint. ஓகேவா? ஒரு ஃபீல்டுக்கு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணுறீங்க, அப்போ எந்த வேல்யூ அதுக்கு இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு என்ன பண்ணிக்கும், டிஃபால்ட்டாக அதுவே ஒரு வேல்யூவை செட் பண்ணிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த ஸ்டூடெண்ட் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிள் எப்படி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல், பிரைமரி கீ, நேம் கேர் நாட் நல், ஜெண்டர் கேர் 1. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏஜ் இன்டீஜர். அப்போ ஏஜுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கல, வேல்யூஸே கொடுக்கல. சரியா? ஏஜுக்கு வந்து நம்ம நாட் நல்லுன்னா வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்கே எதுவுமே நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. ஓகேவா? அப்போ ஏஜுக்கு அது டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்குது, கன்ஸ்ட்ரெயின்ட்டு 17ங்கிற வேல்யூ அது எடுத்துக்கும். சரி? and above example the age field assign a default value of 17. therefore when no value is entered in the age by the user, இப்போ யூசர் வந்து அந்த ஏஜுங்கிற காலம்குள்ள எந்த வேல்யூ என்டர் பண்ணலைன்னா அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன வேல்யூவாக அங்கே அசைன் பண்ணிக்கும், 17ங்கிற வேல்யூ. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have set a condition. that means கன்ஸ்ட்ரெயின்ட்டாக அங்கே அந்த ஃபீல்டுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த டேபிளில் அந்த ஃபீல்டுக்கு கன்ஸ்ட்ரெயினை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை செட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் யூசர் வந்து ப்ராபப்ளி அவங்க மறந்துட்டாங்க, ஏதாவது ஒரு டப்பிளுக்கு கொடுக்காம ரெக்கார்டுக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா this default constraint will be set to that concerned field. ஓகேவா? then next அடுத்து பாருங்க check constraint. ஓகேவா? அதெல்லாம் புதுசாக இருக்கும், நல்லா இருக்கும், இதை பற்றி படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒன்று கற்றுக்க கவனிங்க. ஸோ this constraint helps to set a limit value placed for a field. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா வேல்யூவை லிமிட் பண்ணுறது. ஓகேவா? when we define a check constraint on a single column, it allows only the restricted values on that field. ஓகேவா? குறிப்பிட்ட வேல்யூஸை மட்டும்தான் அந்த ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், இவ்வளோதான் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் ஷோயிங் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இன் த ஸ்டூடெண்ட் டேபிள். பாருங்கள், அதே கிரியேட் டேபிள்ங்கிறது நம்மளோட சின்டாக்ஸ் மாதிரி. என்னது டேபிள் நேமு, ஸ்டூடெண்ட்டு. ஸோ அட்மின் நம்பர் இன்டீஜர் நாட் நல், பிரைமரி கீ, நேம் கேர் டேட்டா டைப்பு சைஸு அதுவும் நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஜெண்டர் கேர் 1 டேட்டா டைப்பு சைஸு, ஏஜ் இன்டீஜர் செக் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 19. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், அந்த ஏஜ் வந்து 1 19 கீழே இருக்கணும், அதுக்கு ஈக்குவலாக இருக்கவங்கள மட்டும் அது என்ன பண்ணும், மற்றும் செக் பண்ணுங்கிறாங்க. சரியா? பாருங்கள், இந்த above example the check constraint is set to age field. ஏஜ் ஃபீல்டு கொடுத்துருக்கோம். where the value of the age must be less than இருக்கலாம் 19 விட, இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். அவங்களோட இதை மட்டும் அதை என்ன பண்ணும், செக் பண்ணும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் தி செக் கன்ஸ்ட்ரெயின்ட். அடுத்தது பாருங்கள். ஸோ இது 4 தான் நம்ம அதாவது என்ன அப்படின்னா டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து யூனிக், பிரைமரி கீ, டிஃபால்ட், செக். ஓகேவா? இது போக நமக்கு டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்னு ஒன்று பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். முன்னாடி சொன்னதுனால பட் இங்கே கொடுத்துருக்கிறது கன்ஸ்ட்ரெயின்ட் டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதில் 5 கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நியூ புக்கில் மாற்றிக்கிது ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ கவனிங்க, when the constraint is applied to a group of fields of a table, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நிறைய, அதாவது டேபிள்குள்ளே நிறைய ஃபீல்ட்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். ஆல்ரெடி நான் சொன்னேன், காலம் கன்ஸ்ட்ரெயின்ட்னா இண்டிவிஜுவல் காலத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணுறது கண்டிஷன். இதே வந்து ஒரு டேபிளில் இருக்கிற எல்லா காலம்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? இந்த டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் நார்மலி கிவன் அட் தி எண்ட் ஆஃப் த டேபிள் டெஃபினிஷன். எங்கே கொடுப்போம் அப்படின்னா அந்த டேபிள் டெஃபினிஷன் முடியறப்ப தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டே கொடுப்போம். லெட் அஸ் டேக் அ நியூ டேபிள் நேம்லி ஸ்டூடெண்ட் 1. ஸ்டூடெண்ட் 1ங்கிற ஒரு டேபிள் முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளை கிரியேட் பண்ணாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் 1ங்கிற ஒரு டேபிளை புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம், தென் தேர்ட் வந்து லாஸ்ட் நேம், தென் ஜெண்டர்,
தென் ஏஜ் தென் பிளேஸ். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ இருக்குது 1 2 3 4 5 6 காலம்ஸ் இருக்குது. ஓகேவா, காலம்ஸ் fields எல்லாம் ஒரே இதுதான். ஓகேவா, காலம்ஸ் ஆர் அதர்வைஸ் known as fields, row ஆர் அதர்வைஸ் known as records, tuples, column, fields, attributes மறந்துடாதீங்க. சரியா, தென் நெக்ஸ்ட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் தான் அதை ஞாபகம் வச்சு இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், கிரியேட் டேபிள். டேபிள் நேம் என்னது, ஸ்டூடெண்ட் 1. ஓகேவா, அட்மின் நம்பர் இன்டீஜர் நாட் நல் ஆஸ் யூஷுவல். ஃபர்ஸ்ட் நேம் கேரு, டேட்டா டைப் சைஸ் கொடுத்துட்டான். லாஸ்ட் நேமுக்கு டேட்டா டைப் சைஸ் கொடுத்துட்டான். ஜெண்டருக்கு டேட்டா டைப் சைஸ், ஏஜுக்கு டேட்டா டைப், பிளேஸ் டேட்டா டைப் சைஸ் கொடுத்துட்டான். பாருங்கள், ப்ரைமரி கீ டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி செட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அப்போ இந்த எல்லா அதாவது அட்மின் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் இது எல்லாத்துக்குமே என்னது காமனாக ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரெயினை லாஸ்ட்டில் கொடுத்துருந்தா அது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்டு, டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்படியெல்லாம் உங்களை வந்து லாஜிக்காக ஏதாவது பண்ணி கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். டேபிள் டெஃபினேஷனோட லாஸ்ட்டில் கொடுக்குறது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்டு, டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா, அதாவது குரூப் ஆஃப் ஃபீல்ட்ஸ் கொடுத்தா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்கிறாங்க. அப்போ ப்ரைமரிக்கு எதுக்கு செட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம். ஸோ இதுதான் என்னது டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. புரியுதா, இந்த எபோவ் எக்ஸாம்பிள் த டூ ஃபீல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஆர் டிஃபைன்ட் அஸ் ப்ரைமரி கீ விச் இஸ் அ டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா, அப்போ ரெண்டு ஃபீல்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரைமரி கீங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம். புரியுதா, டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் என்னென்ன பார்த்தோன்ட்டு இன்னைக்கு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது டிஎம்எல் கமாண்ட்ஸ். ஓகேவா, டிஎம்எல் மீன்ஸ் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகேவா, வாட் டு யூ மீன் பை டிஎம்எல் மீன்ஸ் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஒன்ஸ் த ஸ்கீமா ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் இஸ் கிரியேட்டட், டேபிளுக்கு வந்து அதனுடைய அமைப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா வேல்யூஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, அதாவது அமைப்புனானது அதனுடைய டைப்பு அதனுடைய சைஸு எல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னா வேல்யூஸை வந்து உள்ள இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்சர்ட்டிங், டெலிட்டிங், அப்டேட்டிங் ரோஸ் இன்டு த டேபிள். ஓகேவா, டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணிடும், இந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் வந்து நமக்கு பண்ணி முடிச்சிடும். ஸோ கவனிங்க, இன்சர்ட் கமெண்ட். ஓகேவா, ஸோ த இன்சர்ட் கமெண்ட் ஹெல்ப்ஸ் டு ஆட் நியூ டேட்டா டு தி டேட்டா பேஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நியூ டேட்டாவை டேட்டா பேஸ்க்குள்ளே கொண்டு போய் லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் இன்சர்ட் கமெண்ட். ஆர் ஆட் நியூ ரெக்கார்ட்ஸ் டு தி டேபிள். நியூ டேட்டானாலும் ஒன்று தான், நியூ ரெக்கார்ட்ஸ்னா என்னது, ஒவ்வொரு ரெக்கார்டாக இன்சர்ட் பண்ணும். த கமாண்ட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபாலோஸ். அதுக்காக யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் பாருங்கள். இன்சர்ட் இன்டு என்ன கொடுப்பீங்க, டேபிள் நேம், காலம் லிஸ்ட், வேல்யூஸ், என்னென்ன வேல்யூஸோ கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப தான் புரியும். கவனிங்க, இன்சர்ட் இன்டு. ஓகேவா, இந்த கீவேர்டு அப்படியே எழுதிடுவீங்க. டேபிள் நேம் என்னது, ஸ்டூடெண்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் பேரன்தசிஸ் போட்டுக்குங்க. அதில் காலம் லிஸ்ட் கொடுக்க சொல்லிட்டான். என்னென்ன காலம் நீங்கள் அந்த டேபிளுக்கு கிரியேட் பண்ண போகிறீங்க, அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். உடனே பாருங்கள் டேபிள் உங்களுக்கு டேட்டா பேஸில் க்ரியேட் ஆகிருக்கும். அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் க்ரியேட் ஆகிருக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறீங்க. வேல்யூஸ் என்னது, 100, ஆஷிஷ், எம், 17, சென்னை. அப்போ 100ங்கிறது அட்மிஷன் நம்பர், ஆஷிஷுங்கிறது நேமு, எம்ங்கிறது ஜெண்டர், 17ங்கிறது ஏஜ், சென்னைங்கிறது பிளேஸு. மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹவ் இன்சர்ட்டட் ஆசிஸ் ரெக்கார்டு, அதாவது 100 அவங்களோட ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது மறுபடியும் நீங்கள் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அப்போ மறுபடியும் இந்த கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். அதுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்க மாற்றிக்கிங்க. 101. ஓகேவா, 102ன்னு கொடுத்துட்டாங்க. 101 உங்களுக்கு புக்கில் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேவா, அதாவது வேல்யூஸ்குள்ளே 102ன்னு கொடுத்துட்டு டேபிள்குள்ளே 101ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வேல்யூஸில் தான் 101 கொடுக்கணும். 100க்கு அப்புறம் 101 தானே வரும். ஸோ 101 ஆதர்ஷ், எம், 18, டெல்லி. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ரெண்டு ரெக்கார்டை நம்ம என்ன பண்ணியாச்சு, இன்சர்ட் பண்ணியாச்சு. கவனிங்க, 2 நியூ ரெக்கார்ட்ஸ் ஆர் ஆடட் டு தி டேபிள். இப்போ நம்ம டேபிளோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். டேட்டா டைப், சைஸு எல்லாமே நம்ம பண்ணி வச்சாச்சு. சரியா, ஸோ இப்போ அதில் எப்படி நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணி நியூ ரெக்கார்ட்ஸ், டூ நியூ ரெக்கார்ட்ஸ் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, த ஆர்டர் ஆஃப் வேல்யூஸ் மஸ்ட் மேட்ச் தி ஆர்டர் ஆஃப் காலம்ஸ் இந்த கிரியேட் டேபிள் கமாண்ட். ஓகேவா, அப்போ என்ன அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக அந்த கிரியேட் டேபிள் கமாண்டோட அந்த காலத்தோட மேட்ச் ஆகிற மாதிரி ஆர்டர் பண்ணும். சரியா, கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸ்பெசிஃபைங் த காலம்ஸ் நேம்ஸ் இஸ் ஆப்ஷனல். காலம் நேம் நீங்கள் கொடுக்கறனா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரியா, டேட்டா இஸ் டு பி ஆடட் ஃபார் ஆல் காலம்ஸ். ஓகேவா, டேட்டா வந்து
எல்லா காலம்ஸும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த காலம் நேமை கொடுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டீங்க, காலம் நேம் கொடுத்து அதனுடைய டேட்டா டைப் சைஸ் கொடுத்துட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய காலம் நேம் அங்கே வந்திருக்கும். இங்கே மறுபடியும் நீங்கள் காலம் நேம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறாங்க. சரியா? the command to add values into the student table can also be used in following way. பாருங்க, அதாவது காலம் நேம் யூஸ் பண்ணாமல் எப்படி டேரெக்டாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் என்னது 102 அக்ஷித் M17 பெங்களூர். ஓகேவா? அப்போ இப்போ தேர்ட் ரெக்கார்டு ஆட் ஆயிரும், அக்ஷித்தோட ரெக்கார்டு ஆட் ஆயிரும். சரியா? ஸோ அப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இன்னொரு ரெக்கார்டு ஆட் ஆயிடுச்சு. டு ஆட் டேட்டா டு ஒன்லி சம் காலம்ஸ் இன் ரெக்கார்டு. ஓகேவா? சில காலம்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் டேட்டாவை ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ரெக்கார்டில் காலம் நேம் அந்த டேட்டா இட் கேன் பி அதாவது காலம் நேமும் அதனுடைய டேட்டாவும் கொடுக்கணும். இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள். அப்போ எதுக்கு மட்டும் நீங்கள் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸு. அப்போ இந்த காலமுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்போ வேல்யூஸ் என்னது 103 ஆயுஷ் டெல்லி. ஓகேவா? ஸோ அப்போ 103 ஆயுஷ் டெல்லி. மீதியெல்லாம் அது என்ன பண்ணிடும், the above command adds the following record with the default values of M for gender and age as 18. இந்த M 18 எப்படி வந்துச்சுப்பீங்க, 3 தானே கொடுத்துருக்கோம், இந்த 2 கொடுக்கவே இல்லையே இந்த டேட்டா எப்படி வந்துச்சுன்னா, அப்போ அங்கே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணி அந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூஸ் மேலுன்னு எடுத்துக்கும், ஏஜ் வந்து டிஃபால்ட்டாக 18 எடுத்துக்கும். ஸோ அதனால தான் அதே மாதிரி தான் அடுத்தது செட் பண்ணுறோம். அதே மாதிரி பாருங்கள் 104 அபிநந்து, அதே மாதிரி சென்னை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 என்ன எடுத்துக்கிச்சு, டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துக்கிச்சு. இதோட எத்தனை ரெக்கார்ட் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம், 5 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஆஷிஷ், ஆதர்ஸ், அக்ஷித், ஆயுஷ், அபிநந்த். ஓகேவா? ஸோ த ஃபீல்ட்ஸ் தட் ஆர் நாட் கிவன் இன் த இன்சர்ட் கமெண்ட் வில் டேக் டிஃபால்ட் வேல்யூஸ். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா, ஒரு இன்சர்ட் கமெண்டில் நீங்கள் கொடுக்காத ஃபீல்ட்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அது என்ன எடுத்துக்கும், டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துக்கும். இஃப் இட் இஸ் டிஃபைன் ஃபார் தம் அதர்வைஸ் நல் வேல்யூஸ் வில் பி ஸ்டோர்டு. ஓகேவா? அதுக்கு டிஃபைன் பண்ணியிருந்தா அதை எடுத்துக்கும், இல்லைன்னா அதில் நல் வேல்யூ தான் இருக்குங்கிறாங்க. சரியா? இந்த இன்சர்ட் கமெண்ட் the fields that are omitted will have either default value defined or null value. ஓகேவா? ஒரு ஃபீல்டை ஒமிட் பண்ணியிருந்தோம்னா ஒன்று அது வந்து டிஃபால்ட் எடுத்துக்கும், இல்லைன்னா நல் வேல்யூவை கூட எடுத்துக்கோங்கிறாங்க. சரியா? ஏன்னா அதை எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணமோ அதை பொறுத்து தான் அது இந்த வேல்யூஸ் எடுத்துக்கும். அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ இன்சர்ட் கமெண்ட் என்ன பண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், delete command. ஓகேவா? delete சின்ன டாபிக் தான் முடிச்சிடலாம். ஸோ லிசன், delete command permanently removes one or more records from a table. ஒரு டேபிளுக்குள்ள ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதா என்ன கமாண்ட், delete command. it removes the entire row not individual fields of the row. என்ன பண்ணும், என்டையர் ரோவை ரிமூவ் பண்ணிடும், இண்டிவிஜுவல் ஃபீல்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாது. ஸோ நோ ஃபீல்ட் ஆர்குமெண்ட் இஸ் நீடட். இங்கே ஃபீல்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா என்டையர் ரோவையே ரிமூவ் பண்ணுது. இந்த delete command கொடுத்துருக்காங்க பாருங்கள், delete ஃப்ரம் டேபிள் நேம் என்னவோ அதை கொடுங்க, வேர் கண்டிஷன் கொடுக்கணும். சரியா? வேறுங்கிறது கிளாஷ், கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டு delete the record whose admission number is 104, the command is given as follows: delete from student. அப்போ 104ங்கிற ரெக்கார்டை delete பண்ணோம், அதுக்கான கமாண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். delete from student where admin number is equal to என்னன்னு கொடுத்துருக்கோம், டேபிள் நேம் கொடுத்தாச்சு, வேறுங்கிறது கிளாஸு. ஸோ அட்மின் நம்பர் என்னது, கண்டிஷன். ஓகேவா? அட்மின் நம்பர் ஈக்குவல் டு 104ங்கிறது கண்டிஷன். அப்போ 104 அபிநந்த் M18 சென்னைங்கிறது என்ன ஆகும், the following record is deleted from the student table. ஓகேவா? டு delete all the rows of the table. சப்போஸ் அந்த டேபிளில் எல்லா ரோஸையும் ரிமூவ் பண்ணணும்னா delete asterisk. ஆஸ்ட்ரிஸ்க்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணும், ஆல் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? எல்லா ரெக்கார்ட்ஸையும் delete பண்ணுறது தான் அந்த ஆஸ்ட்ரிஸ்னுடைய இது. the asterisk from student, the table will be empty now and could be destroyed using drop command. ஓகேவா? இப்போ அந்த டேபிள் எப்படி இருக்கும், எம்டியாக இருக்கும். ஃபுல்லாக அந்த டேபிளே போகணும்னு நினச்சிங்கன்னா ட்ராப் கமாண்ட் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அது ட்ராப் அவுட் ஆகிடும். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.